நிலையில் சட்டவிரோத கல் குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் குவாரி ஆதரவு குண்டர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக அறப்போர் இயக்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கல்குவாரிகளுக்கு எதிராக தொடர்ந்து சட்ட போராட்டங்களை நடத்தி வரும் அறப்போர் இயக்கம் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தும் நோக்கில் கருத்து கேட்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது குறைகளை தெரிவித்துக் கொண்டிருந்த போது திடீரென அரங்கத்திற்குள் நுழைந்த ஒரு கும்பல் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கியது. கல்குவாரிகளை பற்றி தரக்குறைவாக பேசியதாக கூறி அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசனை ஆபாசமாக திட்டியுள்ளனர். அவர்களை சமாதானப்படுத்த முயன்ற இடைக்கால ஊராட்சி துணைத் தலைவர் தர்மராஜ் தாக்கப்பட்டுள்ளார். அந்த கும்பல் நாற்காலிகளை தூக்கி கூட்டத்தில் இருந்தவர்கள் மீது வீச தொடங்கியது. இதில் சுரேஷ் என்பவர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மக்கள் தங்களது கருத்துக்களை தெளிவுபடுத்தக்கூடாது என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தி அரசுக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கும் பணி தொடரும் என்று உறுதியளித்துள்ளார். பல்வேறு எங்கெல்லாம் குவாரிகள்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ பல இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவர்கள் அனைவரும் மனுக்களை அந்த எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது இடையிலே குவாரிக்கு ஆதரவான நபர்கள் கலாட்டா செய்து இந்த ஹியரிங்கை நடக்க விடாம தடுத்தார்கள். ஆனாலும் தடுத்தாலும் இந்த நிகழ்வை நடத்த விடாமல் செய்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய அந்த ஆவணப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் எல்லா பகுதிகளில இருந்தும் மனு வந்தாச்சு, எங்கெல்லாம் என்னென்ன பாதிப்புங்கிறது வந்தாச்சு. இதை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் அந்தந்த பகுதிகளையும் நாம் பார்த்து இதை ஒரு அறிக்கையாகவும் நாம் வெளிக்கொண்டு வர இருக்கிறோம். இந்த அறிக்கை மூலமாக அரசுக்கு கொடுத்து நம்மளுடைய நோக்கம் சட்டவிரோதமாக கல்குவாரிகளை நடைபெறக்கூடாது. இதனால் மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருகிறதோ அந்த பாதிப்புகள் எதுவும் நடக்கக்கூடாது. மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம், விவசாயம், வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான பல்வேறு குவாரிகள்னால